Hello friends, welcome to our channel. நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவுமே சுலபமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு அதே சமயம் ரொம்ப டேஸ்டா வரக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது. முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா பேபிகார்ன்ங்க. பேபிகார்ன் ஃப்ரை தான் இன்னைக்கு பண்ண போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா கோவன் ஸ்டைல், அதாவது கோவா மக்கள் செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். எல்லா பொருளும் எடுத்து வச்சிருந்தோம்னா சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு சுலபமான ரெசிபிங்க. கோவன் ஸ்டைல்ல பேபிகார்ன் ஃப்ரை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கறதுக்காக வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகேங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் எடுத்திருக்கேன். பேபிகார்ன் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன அளவில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ பேபிகார்னை கட் பண்ணிக்கலாங்க. முதல்ல பேபிகார்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக சின்ன சின்னதாக ஸ்லைஸாக தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிங்க. ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எல்லா பேபிகார்னையுமே நீங்கள் கட் பண்ணி வச்சுடுங்க. நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க. ஓகேங்க, இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மறுபடியும் காமிக்கிறேங்க. பேபிகார்ன் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 3 எடுத்துருந்தாங்க. அதை இந்த மாதிரி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஓகேங்க, செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் முதல்ல அடுப்பில் ஒரு அடிக்கனமான கடாயை வச்சுருக்கேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. வெங்காயத்தை நல்லாவே வதக்கிட்டேங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற பேபிகார்னை சேர்த்திக்கலாங்க. இப்போ பேபிகார்னை சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பேபிகார்னில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ நிறையா இருக்குங்க. இப்போ நம்மளோட சமையல் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேபிகார்ன் அடிக்கடி நம்ம செய்கிறது இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ நீங்கள் அடிக்கடி பேபிகார்னை உங்கள் சமையலில் சேர்த்திக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேங்க. இப்போ தக்காளி சேர்த்துன அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. ஏன்னா உப்பு சேர்த்துனோன்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு செமி கிரேவி மாதிரி கூட இருக்குங்க. இனி ஒவ்வொரு மசாலாவா சேர்த்திக்கலாங்க. முதல்ல மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இன்னும் கூட காரம் வேணுங்கிறதுக்காக நான் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ போட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்குங்க. கோவாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி போட மாட்டாங்க, கூட பச்சை மிளகாய் சேர்த்துவாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டிஷ்க்கு நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஆப்பிள் தக்காளி இதில் சேர்த்தியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஆகட்டும். ஓகேங்க, 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வத்திடுச்சுங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பேபிகார்னும் நல்லா வெந்திருக்குங்க. பேபிகார்ன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா ரொம்பவுமே பிஞ்சாக இருக்கும் பேபிகார்ன். அப்படியே கூட சாப்பிட்லாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். ஓகேங்க, ப்ரெசன்டேஷனுக்காக நான் ஒரு பிளேட்டில் பரிமாறுறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய ரெசிபிங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிபியும். இந்த பேபிகார்ன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாங்க. சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரோட்டி இந்த வெரைட்டிஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. இந்த வித்தியாசமான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் சிம்பலை பிரஸ் பண்ண மறக்காதீங்க.